அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது 6/4/2024 டியர் 1 மணி ஷோ ரிசல்ட் பார்க்க போறோம். 1 மணி ஷோவோட ரிசல்ட் பார்த்தோம்னா 255 இன்னைக்கான ரிசல்ட்டு. நாம பார்த்தோம்னா பி போர்டில் பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். 5ஆம் நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா ஆல் போர்டில் பார்த்தோம்னா 9-5-3 கொடுத்துருந்தோம். 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஆல் போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. அதுவும் போக 55 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா டபுள்ஸில் கொடுத்தங்காட்டி இன்றைக்கி 2 நம்பர் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு 1 மணி ஷோ ரிசல்ட்டில். அடுத்தது பார்த்தோம்னா 6 மணி ஷோ ரிசல்ட் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது இன்றைக்கான 6 மணி ஷோ ரிசல்ட்டு அதாவது 778 இன்றைக்கான 6 மணி ஷோ ரிசல்ட்டு. நம்ம ஆல் போர்டில் பார்த்தோம்னா 8-1-4 கொடுத்துருந்தோம். 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஆல் போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. ஏ போர்டில் 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அதுவும் போக ஆல் போர்ட்லேயும் 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் கொடுத்தங்காட்டி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு 6 மணி ஷோ ரிசல்ட்டில். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது டியர் 7ஆம் தேதி அதாவது 7/4/2024 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோ. இதோட நம்மளோட கெஸ்ஸிங் படி என்ன நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ போர்டில் பார்த்தோம்னா 9ஆம் நம்பர், பி போர்டில் பார்த்தோம்னா 6ஆம் நம்பர், சி போர்டில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் இந்த மாதிரி வருது. அடுத்தது ஆல் போர்ட்லேயும் இதே நம்பர் தான் 9, 6, 7. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சி போர்டில் 7ஆம் நம்பர் இப்போது 1ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றுமில்லை, அதாவது ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகி வரக்கு 9-6-1 இல்லைன்னா 9-6-7 இந்த மாதிரி 2 நம்பர் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாக்ஸ் நம்பர் வச்சா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 9-6-7, 6-9-7, 6-7-9, 7-9-6, 7-6-9. அடுத்து பார்த்தோம்னா 9-7-6, 9-6-1, 6-9-1, 9-1-6, 1-6-9, 6-1-9, 1-9-6. என்னடா இவ்வளோ நம்பர் தராங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் தான். 3 நம்பர் இல்லையா 4 நம்பருக்கு பாருங்கள். 961 இந்த 961 இருக்குதுங்களா, அங்கே பாருங்கள் 961. அடுத்து 967. இதையவே நம்ம மாற்றி தான் கொடுத்துருக்குறோம். 3 நம்பர் தான் கொடுத்துருக்குறோம். இதையே மாற்றி கொடுத்துருக்குறோம் பாக்ஸ் நம்பரில். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டில் எப்படி வரலான்னு பார்த்தோம்னா 96-69. அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா 67-76. அடுத்தது 61-16. ஏசி போர்டில் பார்த்தோம்னா 97-79. அடுத்து பார்த்தோம்னா 91-19. சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா 9ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கணிப்புப்படி 1 மணி ஷோ கணிப்புப்படி இப்போ என்ன நம்பர் வரும் பார்த்தோம்னா ஏ போர்டில் 9, பி போர்டில் 6, சி போர்டில் 7ஆம் நம்பர். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா அதே 7ஆம் தேதி 6 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய கணிப்புப்படி ஏ போர்டில் 3ஆம் நம்பர், பி போர்டில் 0, சி போர்டில் பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ஆல் போர்டில் பார்த்தோம்னா அதாவது அதே நம்பர் தான் 305. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 சி போர்டில் 5ஆம் நம்பர் இப்போ தான் 8ஆம் நம்பர் இல்லைன்னா 5ஆம் நம்பர், அதாவது 308, 305 இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 305, 035, 053, 530, 503. அடுத்து பார்த்தோம்னா 308, 038, 083, 830, 803 இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நண்பா. அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டில் பார்த்தோம்னா 3003. அடுத்தது பிசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 05, 50, 08, 80. ஏசி போர்டில் பார்த்தோம்னா 35, 53, 38, 83. சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா 0. அதே மாதிரி 1 மணி ஷோவோட சிங்கிள் போர்டு நம்பர் 9ஆம் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி ஷோ, 6 மணி ஷோ இதோட கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோ எப்படி வரும்னு பார்த்தோம்னா, நம்முடைய கணிப்புப்படி என்ன நம்பர்கள் வரலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 6ஆம் நம்பர், பி போர்டில் பார்த்தோம்னா 2ஆம் நம்பர், சி போர்டில் பார்த்தோம்னா 8ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ஆல் போர்டில் பார்த்தோம்னா
6, 2, 8 ஆல் போர்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தோம்னா பி போர்டில் 2ஆம் நம்பர் இல்லைன்னா 7ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 6, 7, 8, 6, 2, 8 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படி பாக்ஸ் நம்பர் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 6, 2, 8, 2, 6, 8, 2, 8, 6, 8, 2, 6, 8, 6, 2, 6, 8, 2, 6, 7, 8, 7, 6, 8, 7, 8, 6, 8, 6, 7, 8, 7, 6, 6, 8, 7. இதெல்லாம் எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் 6, 7, 8 பாருங்கள் 6, 7, 8 இதை தான் நாங்கள் மாற்றி மாற்றி நம்ம போட்டிருக்கிறோம். அதே அப்போ 6, 2, 8னா இதில் நம்ம பாருங்கள் அப்படியே மாற்றி மாற்றி அப்படியே தான் போட்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் தான், அதையே நம்ம மாற்றி மாற்றி பாக்ஸ் நம்பரில் வச்சுருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டு நம்பர் எப்படி வரும்னு பார்த்தோம்னா 6, 2, 2, 6, 6, 7, 7, 6 ஏபி போர்டு நம்பர் இது நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தது பிசி நம்பர் எப்படி வரலான்னு பார்த்தோம்னா 2, 8, 8, 2, 7, 8, 8, 7 பிசி போர்டு நம்பர். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஏசி போர்டு நம்பர். ஏசி போர்டு நம்பர் எப்படி வரலான்னு பார்த்தோம்னா, அதாவது ஏசி போர்டு நம்பரில் பார்த்தோம்னா 6, 8 அடுத்தது 8, 6 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள் போர்டு நம்பர். சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தோம்னா 8 மணி ஷோவில் சிங்கிள் போர்டு நம்பர் 7ஆம் நம்பர், 6 மணி ஷோவில் சிங்கிள் போர்டு நம்பர் 0, டியரில் பார்த்தோம்னா டியரில் 1 மணி ஷோவோட சிங்கிள் போர்டு நம்பர் 9. இப்போ பார்த்தோம்னா 1 மணி ஷோ, 6 மணி ஷோ, 8 மணி ஷோ இந்த மூணுலேயுமே ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். இதையை வச்சு எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி கொடுத்ததில் பார்த்தோம்னா நம்ம வின்னிங் கொடுத்துருக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் எடுத்து தரக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.